மகாநதி சீரியல்ல விஜய் காவேரி ஜோடிக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நிவின் காவேரி ஜோடிக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. விஜய் கதாபாத்திரம் உள்ளாடி வந்த பிறகு நிவினையும் காவேரியும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் நிவினுக்கும் காவேரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேன்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிவின் எப்படி இந்த சீரியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி வந்தாரு, அவருடைய வாழ்க்கையில் என்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் நிவின் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிறவருடைய உண்மையான பேர் வந்து ருத்ரன் பிரவீன். இவர் சென்னை சேர்ந்தவர் தான். இவர் மே 13, 1997 பிறந்திருக்காரு. அங்கே தான் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சிருக்காரு. இவருடைய மெயின் எய்ம் அப்படின்னாலே அது கிரிக்கெட்டராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாடுறதுன்னா அப்படி பிடிக்கும். ஆனால் 17 வயசில் அவருக்கு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த மேஜர் ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிற அளவுக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட் இருந்ததுனால அவரால் தொடர்ந்து வந்து கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆம்பிஷனுக்கு அந்த ஆக்சிடெண்ட் பெரிய ஒரு முட்டுக்கட்டை ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து கிரிக்கெட் தான் விளையாட முடியாது, ஆனால் நடிப்பு திறமை இருக்கு, எப்படியாவது சினிமாவில் வந்துடணும் அப்படின்றது அவருக்கு ஒரு ஆசையாகவும் இருந்திருக்கு. முன்னாடியே டிக்டாக் எல்லாம் வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்திருக்காரு. எப்படியாவது அப்போ சினிமாக்குள்ளாடி வந்துடலாம் அப்படின்றது அவருக்கு ஆசை. ஃபோட்டோகிராஃபிலையும் அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எந்த ஒரு துறையிலையாவது வந்து உள்ளாடி சினிமாவில் வந்துடணும் அப்படின்றது அவருக்கூட ஆசையாக இருந்திருக்கு. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே விஸ்காம் தான் எடுத்து படிப்பாங்க. ஆனால் இவர் பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்காரு. ஃபிலிம் டெக்னாலஜி படித்ததுனால கூத்துப்பட்டறையில் போய் 2 வருஷம் வேலையும் பார்த்துருக்காரு. ஏன்னா எப்படியாவது சினிமாவில் நடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில். அதுக்கு மேலே அவர் எடிட்டிங், சவுண்ட் என்ஜினியராகவும் இருந்திருக்காரு, சினிமாட்டோகிராஃபராகவும் இருந்திருக்காரு. டிக்டாக்லலாம் ரீல்ஸ் போடும்போது காமெடியாக போட்டால் மட்டும்தான் பயங்கரமான ரீச் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டும் போது அதுக்கு அந்த அளவுக்கான ஒரு ரீச் வந்து அவருக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கு. அது அவருக்கு வருத்தத்தை கொடுத்தாலுமே நம்ம எப்படியாவது சினிமாவில் வந்துருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கு. இந்த டிக்டாக் வீடியோஸ் மூலமாக தான் அவருக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கூத்துப்பட்டறையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட சினிமாலையும் சான்ஸ் கிடைக்கும். எப்படின்னா அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்காரு. அதுலேயும் சேலரி இல்லாத ஒரு ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்காரு. நடித்தா போதும், நம்ம 10ல் 1 இருந்தால் போதும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாகவும் இருந்திருக்கு. எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கு. இதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய வீடு வந்து ரொம்பவே வறுமையான சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படுகிற குடும்பம். அப்போ எப்படியாவது இவர் வேலை செஞ்சாதான் அந்த வீடு ஓடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுனால இவர் ஒரு 9 வருஷம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எல்லாம் வீடியோ கவரேஜுக்கும் போயிட்டு தான் இருந்திருக்காரு. கிடைக்கிற வேலையை எல்லாமே வந்து செஞ்சு வீட்டில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து வீட்டையே அடமானம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் அவங்க வறுமையாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. சினிமாவில் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. பிரவீன் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் வீட்டில் சொல்லவே மாட்டாராம். எப்படியாவது நம்ம வந்து சினிமாவில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் ஓடிட்டே தான் இருந்திருக்காரு. தொடர்ந்து வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது இவர் நிறையவே மூவி சீன்ஸ் எடுத்து ரீக்ரியேஷன் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாராம். அதை பார்க்குறவங்க எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரிஜினலாக இருக்கிற சீன்ஸை விட நீ நடிக்கிறது நல்லா இருக்குப்பா அப்படின்ற பாராட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து தான் மகாநதி டைரக்டரே வந்து பிரவீனை இந்த நிவின் கேரக்டருக்காக கூப்பிட்டுருக்காரு. மகாநதி சீரியல் ஆடிஷனுக்காக வரும்போது பயத்தோடு தான் வந்திருக்காராம். ஏன்னா அவர் அந்த டைமில் மொட்டை அடிச்சிருந்தார் போல். அதனால் இப்படியே நம்ம நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் வந்தார். ஆனால் விக்கெல்லாம் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க அந்த கேரக்டர் ரோலுக்காக. அப்போ இவர் ரொம்பவே நர்வஸாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா விக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம இதை பண்ண முடியும், ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பயத்தோடு தான் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த சான்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு சீக்கிரமாகவே அவருடைய ஹேர் வந்து க்ரோத் ஆயிருமா, அதனால் நம்பிக்கையாக தான் இருந்திருக்காரு. அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் மகாநதி சீரியல்லேருந்தும் அவருக்கு கூப்பிடல ஆடிஷன் முடிஞ்ச பிறகு. அப்போது ஏற்கனவே நம்ம ஒரு 30-40 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் மகாநதி டைரக்டர் வந்து இவரை நிவின் கேரக்டருக்காக கூப்பிட்டுருக்காரு. அதுக்குள்ளாடி அவர் முடி வளர்ந்து அவர் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த முடி விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவருடைய முடிக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா திடீர்னு அவருக்கு பார்த்தா மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து
சீக்கிரமாகவே அவருக்கு முடி வளர்ந்துரும். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆட் ஃபிலிம்லலாம் வர மாதிரி தான் அந்த அவங்களுக்கெல்லாம் விக்கு வச்சு நடிப்பாங்களா இல்லைன்னு தெரியுதா? ஆனால் இவர் ஒரிஜினல் முடி தான் வச்சுருக்காரு. இதுக்காகவே நிறைய பசங்களும் வந்து இவர்கிட்ட டிப்ஸ் கேட்பாங்க அப்படின்றது சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா இவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 வருஷமே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி எந்த தகவலும் வந்து அவர் ரொம்ப சோஷியல் மீடியாவில் பகிர மாட்டார். ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு இந்த சினிமா ஃபீல்டு அப்படின்றது வந்து அவங்களுக்கு சுத்தமாக தெரியாத ஒரு நபர் தான். அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நான் நாடகம் நடிக்க போவேன், சீரீஸ்லலாம் வருவேன், அதே மாதிரி சினிமாலேயும் வருவேன், நீ அதெல்லாம் பார்த்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் இந்த மகாநதி சீரியல்ல எல்லாம் க்ளோஸ் சீன் வரும்போது வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். ஆனால் இவர் வந்து வேணும்னே அவங்கள வந்து கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ பாரு பாருன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அதே போல் இவர் வெறும் நடிப்பு கிடையாது, நல்லாவே பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், நல்ல ஒரு ரேப் சிங்கரும் கூட. இவர் வந்து இன்னும் நம்ம தான் கஷ்டப்படுறோம், இன்னொருத்தங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் படைச்சவர். அதே மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. மகாநதி சீரியலில் நிவின் கேரக்டர் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆனால் நிவின் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கவர் உண்மையிலேயே வந்து ஒரு ஏழை வீட்டு பையன் தான். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஆம்பிஷன் அவருக்கு நடக்கலை அப்படின்னாலும் அவர் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து அது கரெக்டான விதத்தில் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மகாநதி சீரியலில் கூட அவர் ஃபஸ்ட்டு வரும்போது அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறையவே வந்திருக்கு. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லேயே வந்து வாரிசு பட பாடலை பின்னாடி போட்டு இவரை நடக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தளபதி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இவரை பயங்கரமாக திட்டி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எவ்வளவோ அவருக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாங்களோ அதே அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. விஜய் காவேரி ஜோடிக்கு முன்னாடி வந்து நிவின் காவேரி அப்படின்னாலே மக்கள் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரையும். இப்போ கூட உங்களில் பல பேருக்கு வந்து நிவின் காவேரி சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிவினை எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஒரு நிவின் ரியலியாகவே அவங்க வந்து இந்த ஒரு குட் கேரக்டரில் தான் இருக்காங்க. இப்போ இந்த சீரியலில் நடக்கிற மாதிரி ஒரு 70% அவரோட ரியல் கேரக்டரும் இதுதான். நிவினா உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா, இல்லை அவரை ஒரு ரியலான பிரவீனா பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.